படம் செம்ம சூப்பராக இருக்குண்ணா. படத்துக்கு வந்து ஒரு குறையே இல்லை. அப்பாவை மிஞ்சிட்டா இருப்பாங்க. சூப்பராக இருக்குதுங்க. போயினே இருக்கு. நின்று பேசுகிறேன். தரமாக இருக்குது. உக்காஞ்சி சலிப்பு தட்டல. 5 வடை சென்னை, 3 சத்யா, வேற லெவலு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அழகாக போகுது. இதில் ஃபைட் சீன் அந்த மாரி அந்த பெட்ரோல் பாம்பு விடுறாங்களே, ஐயோ தரமான சீன் அது. இந்த சைடு எல்லாம் லைவாக கிளியராக தெரியுது. மியூசிக்லாம் தரமானாலே பிஜேபி தான். சூர்யா கழுகிட்டா போல. ஃபர்ஸ்ட் படம் போல தான் இருக்கு. ஆனால் ஆக்ஷனில் 20 படம் நச்சா போல இருக்கா போல. ஃபர்ஸ்ட் படம் தான், ஆனால் ஆக்ஷனில் 20 படம் நச்சா போல. செம்ம கெத்து. என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட போதையில் வந்தால் கூட கண்ணை மூட முடியல. இப்படியே படம் அடுத்தது இன்னொரு ஷோ வரும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நிறைய ப்ரெடிக்டபிளாக இருக்கிற மாதிரி தோணுனாலும் ஓகே. வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கு வந்து எப்படி வாய்ப்பு வருது, அது வந்தாலும் எப்படி தடுக்கிறாங்க. பாலிடிக்ஸ் நிறைய நல்லா இருக்கு. பார்க்கலாம். இல்லை சீரியஸாகவே இல்லை, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாம்சியல்ஸ் சத்தியமாக பிரிச்சு மேய்ஞ்சிருக்காப்புல. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒன் டைம் படம் வேற லெவல் இருந்துச்சுண்ணா. நினச்சியே பார்க்கல, செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்து ஒவ்வொரு ஃபைட் சீனும் ஒவ்வொரு பாட்டும் சரியான லெவல், செம்மையாக இருந்துச்சு படம். வில்லனு கொடுத்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. எவ்வளோ ஃபைட் சீன் வந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைட் சீனும் செம்ம வேற லெவலில். மெயின் இதில் பார்த்தா அண்ணனோட இது தான். அண்ணனை இப்படி ஒரு பாக்ஸிங் இதுவால் நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணுன்ற இதுவால் இந்த பசங்க பண்ணதுனால. ஆனால் செம்ம வேற லெவல் இருந்துச்சுண்ணா. ஹீரோவாக பண்ணுறாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற படமே வேற லெவல் இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா படம் நல்லா இன்னும் நல்ல சூப்பராக நடிப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் படமே வேற லெவலில் இருக்குது. இதுமாதிரி இன்னும் படம் நினச்சாருன்னா இன்னும் நல்ல இது உள்ள பொசிஷனில் தான் போவார். வேற லெவல். ஆனால் 10க்கு நான் ஃபர்ஸ்ட் 10% கொடுத்துருவேன். படம் நல்லா இருந்துச்சு. அடுத்த தனுஷ் வந்தார் பார்த்தீங்களா, ஒரு விதமா இந்த படம் இவ்வளோ ட்ரால் பண்ணுறாங்க. படத்தில் போனால் ஃபர்ஸ்ட் வரையும் வாய்ஸே இல்லை, அமைதியாக ஊமையாக இருந்தால் போல. வேற லெவலில் அனல் அரசு யாருன்னா வந்து கத்துங்க. அனல் அரசு கிட்ட ஸ்க்ரீன் பிளேவை ஒரு ஸ்டண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரு அழகாக ஸ்க்ரீன் பிளேவை எந்தெந்த பேட்சில் எப்படி ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சீட்டு முனையில் உட்கார வச்சிருக்காரு. அனல் அரசு கிட்ட இப்போ வர புது டேரக்டரும் கூட ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க படம். செம்மையாக இருந்தது. இந்த பையன் கண்டிப்பாக ஒரு முத்திரை பதிப்பான். யார் எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல. வேற லெவல் ஆக்டிங்கு. படம் வேற லெவலில் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பையன் சினிமா துறையில் பெரிய ஒரு மைல்கல்லாக போய் அமைவான். இவனும் பெரிய அளவில் வருவான்றதுல எந்த இதுவும் இல்லை. புளிக்கு போனது பூனையாவது. உனக்கு வேணான்னா அப்படியே போயிடுங்க. சரியாண்டாகிற மியூசிக் தான் படத்துக்கு பக்க பலம். வேற லெவலில் பண்ணிட்டா போல. சாம்சியஸ் பொதுவாக ரக்கட்டான படத்துக்கு சாம்சியஸோட மியூசிக் பக்க பலமாக இருக்கும். அந்த விதத்தில் ரொம்ப பலம் இந்த படத்துக்கு. 10க்கு 9 கொடுக்கலாங்க. ஒன்று எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சில சினிமாட்டிக் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்தில் நேர்த்தியாக நடிச்சிருக்கா போல பையன். இல்லை, இது ஃபேமிலி பார்க்குற படம் இல்லை, பசங்க பார்க்குற படம். வேற லெவலில் இது படம். இல்லை, இது வந்து ஒரு கதை தலை, அது பெரிய ரீல்ஸ் ஒரு கதை. ஆனால் இது ஃபேமிலி பார்க்குற கதைலாம் இல்லை, பசங்க வந்து பார்க்குற கதை. சரிங்களா, நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அவ்வளோ மியூசிக்குமே வேற லெவலில் இருக்குது, பாட்டும் வேற லெவலில் இருக்குது தலை. ஃபர்ஸ்ட் ஹாப்போ செகண்ட் ஹாப்போ சூப்பராக இருக்குது தலை. வேற லெவலில் இருக்குது தலை. நெக்ஸ்ட் திருப்பி இதே மாதிரி படம் எடுக்கணும். நல்லா இருக்குது படம். திருப்பி போய் பார்க்கணும் பிள்ளை இருக்குது படம். அந்த மாதிரி இருக்குது தலை. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு நிஜமா. நிறைய ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற ஆக்டர்ஸோட இது சூப்பராக இருந்துச்சு. புரியல. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. புரியல. இல்லை, அப்படியே தான் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு. சூப்பராக தான் ப்ரோ. சும்மா பேசலாம்.
பாக்ஸிங்கு மியூசிக் பிஜிஎம் எல்லாமே ஒரு ஃபைட் சீனும் தரமாக தான் இருக்குது. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. பார்க்குற 4 பேர் எதுவும் சொல்லுவான் செம்ம சூப்பராக இருக்குது. படம் வந்து எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலி கேம்லி எல்லோரும் வந்து பார்க்கலாம். பாக்ஸிங்கை பற்றினா ஒரு சமுதாயத்தில் பற்றி ஒரு இது தாழ்ந்தப்பட்டவங்கள பெரியவங்க எப்படி அமுக்குறாங்க அதுதான் மேட்ரு. வந்து எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போங்க. படத்தில் வந்து அனல் அரசு வந்து ஃபஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணுறாங்க, சூர்யா விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க. 2 பேர் காம்போ வந்து செம சூப்பர்ண்ணா. இது அப்பா மிஞ்சிட்டார் பையன், அவ்வளோதான் மேட்ரு. படத்தில் ஏதாவது லேக் ஏதாவது லேக்லாம் இருந்தேன். 10க்கு எவ்வளோ? 10க்கு 10 out of 10 தருவேண்ணா. நான் ஒரு விஜய் தனுஷ் ரசிகர் நான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நான் அந்த ஆள் ஃபேன் தான். இப்போ விஜய் சேதுபதி பையன் ஃபேன் தான் நான். தனுஷ் ஃபேன். ப்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னா நம்ம டீமில் இருக்க ஆளுங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது சரி வராது இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனாக என்ட்ரி ஆகிருக்கேன். தேங்க்ஸ் டு அனலரசு மாஸ்டர், ராஜலட்சுமி மேம் எல்லாருக்குமே, அண்ட் என்னோட மச்சான் சூர்யா எல்லாருக்குமே. லைக் அதுதான் அவன் வந்துட்டு அவன் என்னெல்லாம் கஷ்டத்தை வந்துட்டு ஃபீல் பண்ணானோ, ஸோ அது எல்லாமே சேர்ந்து இப்போ அவனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு இதாக கிடைக்குது. அண்ட் இன்னும் நிறைய அவன் பண்ணணும். அண்ட் இன்னும் நிறையா பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு உண்டான ஒரு எல்லா வாய்ப்பும் அவனுக்கு இருக்குது. அண்ட் லவ் யூ மச்சான், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபேன்ஸோட பார்க்கும்போது ஃபீல் எப்படி இருக்கு ப்ரோ? அதுதான் ப்ரோ, அதெல்லாம் நம்ம வார்த்தையில் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக. ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்துட்டு பண்ணும்போது நமக்கான அந்த அடிபடுறது வலி அதெல்லாமே வந்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க முன்னால் வந்துட்டு பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணும்போது நமக்கு அப்படியே பறந்து போயிடுச்சு. நம்ம ஃபேன்ஸ் மாதிரி யாருமே வராது, எந்த இதுலேயும் வராது. ஸோ பக்கா தூக்கி கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வாங்க